ரஜத் பரிதார் இந்த 2025 இருந்து ஆர்சிபியின் புதிய கேப்டனாக அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரஜத் பரிதார ஆர்சிபி கேப்டன் ஆக்குனது. ஃபேன் பேஸ்ல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபேன் பேஸ் இந்த வேர்ல்டுன்னு இப்ப தாராளமா சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆர்சிபி டீமுக்கு, லாயல் ஃபேன்ஸ்கள் இருக்கக்கூடிய ஆர்சிபி டீமுக்கு இப்ப ரஜத் பரிதார் கேப்டனா வந்து இருக்கிறாரு. ஒரு அன்பு அழுத்தம் பல வருட கனவுகளை வந்து இப்ப தூக்கி சுமக்கிறதுக்காக ரஜத் பரிதார் அவர்கள் வந்திருக்கிறாரு. எனக்கு ஆர்சிபியோட கேப்டன் ரஜத் பரிதார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வரது இந்தியாவோட T20 கேப்டனா இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ். இவங்களோட லைஃப்லாம் 30 வயசுக்கு மேலதான் ஆரம்பிச்சது. ரஜத் பரிதார் நீங்க எடுத்துக்கோங்க, 30 வயசுக்கு மேலதான் அவர் ஐபிஎல்குள்ளே வந்தாரு. 2021 ஆர்சிபி இவரை ஏலத்துல எடுக்கிறாங்க. 2022 ஐபிஎல் அன்சோல்ட் ஆகிறாரு. அந்த வருஷம் ஆர்சிபியோட சிசோடியா வந்து இன்ஜூரியில வெளியில போறாரு. ஒரு ரீப்ளேஸ்மெண்டா ரஜத் பரிதார் வராரு. ரீப்ளேஸ்மெண்டா வந்த ரஜத் பரிதார் அப்போ 300 ரன் அடிச்சு நாக் அவுட்ஸ்ல 112 ரன் நாட் அவுட் ஆகி எல்லா ஆர்சிபி ரசிகர்களோட மனசுலயும் இடம் பிடிச்சு அவரை ரிட்டைன் பண்றாங்க. அப்படிப்பட்ட ரஜத் பரிதார் இப்ப 2025 ஆர்சிபி டீமுக்கு கேப்டன் ஆகிறார். தூதுவன் வருவான் மாறி பெய்யுமா கப்பு வருமா? ரஜத் பரிதாரா அந்த தூதுவனா இருப்பாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு ரஜத் பரிதாரோட வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிளே போல்ட் நண்பர்களே, நண்பிகளே, ரஜத் பரிதார கேப்டன் ஆக்கி இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்குதா? நீங்க ஹாப்பியா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஐபிஎல் பப்பியா?